Hi viewers, I'm Prabhakaran from VV Infotech. நம்ம இன்னைக்கான வீடியோவில் காஸ்டிங் மெத்தடில் இருக்கிற லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மந்தில் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் போது எனக்கு நான் லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக் ஐட்டம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆகணும் அப்படின்ற மெத்தட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு மேலே சிவா ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து 10 சேர்ஸை வந்து 100க்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து மேலே அதே சிவா ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து நான் 20 சேர்ஸை வந்து 150க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்கிட்ட டோட்டலாக 30 சேர்ஸ் வந்திருக்கும். அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4000. ஸோ நான் நெக்ஸ்ட்டு 10th மேலே நான் இது ஒரு கஸ்டமருக்கு 25 ஷேர்ஸ் வந்து நான் சோல்டு பண்ணுறேன். இது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டில் எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 20 சேர்ஸ் வந்து நான் கடைசியாக பர்ச்சேஸ் பண்ணேன் 5th மேலேருந்து கால்குலேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 5 சேர்ஸ் வந்து நான் அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு மேலே பர்ச்சேஸ் பண்ண 10 சேர்ஸ்லேருந்து 5 சேர்ஸ்லேருந்து கால்குலேட் ஆகும். ஸோ நமக்கு ரிமைனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி டேலியில் கான்ஃபிக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் டேலி போயிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சேர்ஸ் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதில் காஸ்டிங் மெத்தடில் லிஃபோ மெத்தடை வந்து நான் கான்ஃபிக் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்க்காக பர்ச்சேஸ் போயிடுறேன். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஏப்ரல் சிவா ஃபர்னிச்சர் வந்து ஃபஸ்ட்டு 10 குவான்டிட்டிஸ் வந்து நான் 100க்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5th ஏப்ரல் நான் 20 ஸ்டாக் ஐட்டம் வந்து 150 நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் சம்மரியில் நான் ஃபஸ்ட்டு 10 ஸ்டாக் ஐட்டம் வந்து 100க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு 20 ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து நான் 3000 பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு டோட்டல் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 4000 இருக்கும். நம்ம இப்போ ஒரு சேல்ஸ் என்ட்ரி வைப்போம். ஸோ வச்சஸ் நான் சேல்ஸ் போயிட்டு ஒரு கஸ்டமருக்கு நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் இப்போ வந்து 25 ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் 300க்கு. இப்போ ஸ்டாக் சம்மில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் 5 ஸ்டாக் இருக்கும். அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 500 இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 25 ஸ்டாக் ஐட்டம் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 20 ஸ்டாக் ஐட்டம் வந்து நம்ம கடைசியாக பர்ச்சேஸ் பண்ண 20 ஸ்டாக்ல இருந்தும் ரிமைனிங் ஸ்டாக் 5 வந்து நம்ம அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண 10 நம்பர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்க டேலியில பேசிக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மள விவி இன்ஃபோடெக்கோட 99 ருபீஸ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க கத்துக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா கூகுள் குரோம்ல விவி இன்ஃபோடெக் டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் ஆட் டு கார்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் டு செக் அவுட்ங்கிறது இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் இங்க செக் அவுட் யூஸ் பண்ணி நம்ம மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்க முடியும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு Q&A செஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம விவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.